இப்படி இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை இப்படி மாத்தலாமா? ரொம்பவே ஈஸி. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க போட்டோவை இல்லை உங்களோட போட்டோவை ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஒரு ஏஐக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட்ல எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஆனா ஒரு நாளைக்கு லிமிட்டடா தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன வெப்சைட், நம்ம எப்படி இந்த ஒரு இமேஜை ஒரு வீடியோவை மாற்ற போறோம், அது ப்ராம்ப்ட் எங்க போய் எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல ஒரு இமேஜை எப்படி ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்றது, அதுவும் வித்தவுட் எனி பேமெண்ட்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். அதெல்லாம் பயப்படாம நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். வாங்க அந்த ஒரு வெப்சைட்ல எப்படி ஒரு இமேஜ் வீடியோவை கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டா புரியும். இப்போ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இதுல இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களோட ஜிமெயில பாத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த கூகுள் மூலமா வர ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறனால உங்களோட டைரக்டா உங்களோட ஜிமெயில் மூலமா லாகின் ஆயிர போகுது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இமேஜை எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறதுதான். சோ அதுக்கு நம்ம பண்ண போறது இந்த இடத்துல ஜெனரேட் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதுல வியோ அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஒண்ணு, நம்ம என்ன ஒரு போட்டோவை வீடியோவை கன்வெர்ட் பண்ண போறோமோ அந்த ஒரு போட்டோவை இங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, அந்த ஒரு போட்டோ எப்படி மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராம்ப்டை இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ், எந்த மாதிரி ரிசல்ட்ஸ், எவ்வளவு ரிசல்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இதுல மேக்ஸிமம் 1 கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இதுல ரெண்டு விதமான ஃபார்மேட் இருக்கும். ஸோ யூடியூப் ஃபுல் வீடியோ ஃபார்மேட் இருக்கும், ரீல்ஸ் ஃபார்மேட்ல ரெண்டு விதமான ஃபார்மேட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்மேட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிங்கறதுனால இதுல ஏதாவது ஒரு ரிசல்ட் மட்டும் வச்சுட்டு ஒவ்வொன்றிலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வீடியோ டியூரேஷன் 8 செகண்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல இருந்து நம்மளால எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 24 தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தான் ரெசல்யூஷனும். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆட் ஆகும்னு சொல்ல போறாங்க. பட் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 720 பிக்சல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜை கொடுத்துக்கலாம். இமேஜ் இம்போர்ட் பண்றேன். அப்லோட் இமேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு இமேஜ் நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் நம்ம எடுக்கணும். சோ ப்ராம்ப்ட்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ChatGPT ஓபன் பண்ணிக்கங்க. ChatGPTல இந்த ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிட்டு இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே பாத்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ பேஸ்ட் பண்ணிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரன் ஆகும். ஃபெயில் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு ப்ராம்ப்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் ஃபெயில் ஆயிருக்கு. இதை நம்ம ஷார்டன் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரன் ஆகும். இப்போ ஃபைனலா நம்ம ஜெனரேட் பண்ண வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நம்ம டேரக்டா பார்க்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம பிளே வீடியோ கொடுத்து நம்ம டேரக்டா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நான் இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நமக்கு சூப்பரான ஒரு வீடியோ ரெடியா இருக்கு. நம்ம கொடுத்த போட்டோக்கு நம்ம வீடியோ ரெடியா இருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன விதமான போட்டோ வேணா கொடுக்கலாம். ஒரு நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க போட்டோ கொடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா அனிமல்ஸ் போட்டோ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணலாம். நம்ம ChatGPT நமக்கு எப்படி ப்ராம்ப்ட் வேணுங்கிறத நம்ம கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ ப்ராம்ப்ட்டை மட்டும் கரெக்டா கேளுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 2 வீடியோ மட்டும் தான் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதான் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த வீடியோ எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க கரெக்டா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம ஸ்டுடியோல இருக்கும். ஸ்டுடியோல பாத்தீங்க அப்படின்னா என்ன வெர்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னா Gemini 2.5 ப்ரோ ப்ரிவியூல இருக்கும். சோ இந்த வெர்ஷன்ஸ் நம்ம இங்க பாத்துக்க முடியும். கீழே பாத்தீங்க அப்படின்னா டோக்கன் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுல நம்ம சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ChatGPTல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறோமோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இங்க பண்ணிக்க முடியும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயுமே நமக்கு தேவையான ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி Gemini நம்ம கொஸ்டின் கேட்கறது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன்ல எங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கேம்
ப்ளே பண்றோம் அப்படின்னா அங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இல்ல வேற ஏதாவது நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மூலமா பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் மீடியா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து வீடியோவை மாத்துறோமோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு தேவையான மாதிரி இமேஜை வந்து நம்மளால இங்க ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் செட்டிங்ஸ் இருக்கு, நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுமான விஷயங்கள் நமக்கு எல்லாமே வந்து கிடைச்சிட போகுது. ஸோ ஓகே காஸ், இதுதான் வந்து இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ மூலமா வந்து எப்படி வந்து இமேஜை வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு வீடியோல வந்து எப்படி ஒரு இமேஜை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. அது போக இந்த ஒரு கூகுள் ஏஐ ஸ்டுடியோல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஏபிபி விஜயை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எதுக்காக பிரதர் நான் வந்து உங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு டீடைல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது போக டெலிகிராம் சேனலுமே வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு, அதுவும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தவிர்த்து உங்களுக்கு பார்க்கிறேன். அது டாடா, பை பாய்.